வேண்டுமா இல்ல அது வேண்டுமா எது வேணுமோ இப்ப சொல்லு. சொல்லிட்டா முதல்ல மாதிரியா நாங்க வந்துட்டோம். நீ வந்துட்டங்க. இதில் வைக்கிட்டா டோன்ட் டச் மீ பாய். டச் மீ பாய். நான் இதில் வைக்கிட்டா எதுக்கு வைக்கிறேன்? எதுலயுமே வைக்காதே. ஆட்டு கொட்டாய் போய் ஆட்டு கொட்டாய் பின்னாடி ஆட்டு கூட பின்னாடி டச் போன் பார்த்துக்காங்க. என்ன பண்ணாரு? எறும்பு குழி ஒண்ணு இருக்கு, அதுல கொண்டு போய் வை. அங்க போறதுல சேஃப்டியா ஒரு முத்தவண்டு தருமையா. உன்னை பார்க்கும் போது நெத்தில கொட்டழகம், கழுத்துல கொட்டழகம், உன் வாய் அழகம், மீசழகம் பார்க்கும் போது எனக்கு அப்படியே போட்டு முச்சி போட்டு உன்னை பார்த்து என்னையா பார்த்த உடனே ஐயா
உன்னை பார்த்தவுடனே உன்னையா பார்க்க வேண்டும் என்று என்னை அறியாமல் பார்க்கக்கூடிய வழிகளிலே பார்த்தா கும்பசனம் ஏறெடுமை தெரியும். நீங்க அழைக்கிறீயா? இது என்ன சோதனை? அது மட்டுமா எந்த காலையே தேடுகிற போது எங்க இறுதி துறைகள் என்றோ அப்படியே புரண்டாடி கொண்டிருக்கிறது சுவாமி. நீங்க வாங்க. அரவரா, அப்படி இருக்க உன்னை பார்க்கும் போது எங்களுக்கு எப்படி இருக்கு தெரியுமா? என்னையே பார்த்த உடனே மாமா 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 என்னடா புண்டுவாயா ஏன்னு கேக்குறேன். அப்படி இருக்கும்போது சாமி உன்னை பார்க்கும் போது எங்களுக்கு எப்படி இருக்கு தெரியுமா? அட நாட்டங்களை போல கோயில் இருக்கக்கூடிய கடவுளை போக்குவரத்து அளிக்கிறேன். கீரையா கண்ணி வந்து நேரம் மாற்றி அப்படி இருக்கும் போது இவன் எப்படி இதுவோ கலப்பையா மாமா எடுத்துட்டு இதுவோ மாடையா அது வலது மாடு இது இடது மாடு இதுவோ கலப்பையா மாமா இதுவோ கலப்பா இதுவோ காரையா இது பாரு குழு இதுவோ நொகத்தடி ஐயா இதுவோ நொகத்தடி ஐயா இதுவோ குத்தி வந்த கோலையா கோல் ஆமா கோலையா இப்படி கொல்லுக்கு 3 சாடு இல்லையா? 3 சாடு ஆமா ஆமா அப்படி கொல்லுக்கு 3 சாடு ஒண்ணு மரியா எப்படி தெரியுமா? ஒன்னு நீ ஓட்டியா ஒன்னு நான் ஓட்டா சொல்லு மாமா அழகர மகதேவா சாமி Thank you.
கண்ணீர் முகத்தை திரும்பி பாரு சாமி. என் குறையை தீர்த்ததை உண்டான அரகர மகதேவா. நான் உன்னிடத்தில் ஆசை கொண்டு வந்தேன் சுவாமி. ஆசை கொண்டு வந்தேன் சுவாமி. ராதா, நீங்க வாருங்கள், இல்ல வாருங்கள். அரகரா மகதேவா காலகண்டத்தினி ஆமா, போகக்கூடிய வழிதிலே அண்ணா சொல்லியிருக்கிறார். வேதியம். கேளுங்கள் பெரியவர்களே, தாய்மார்களே. ஆமா, பாவியான துரியோதனன் செய்த வஞ்சகம், சூதாடி பகடையாடி நாடு நகர யானை சேன பண்டு பண்டார அனைத்துமே பறித்து பாண்டவர்களை காடு வனவாசம் ஓட்டி வைத்தார். தர்மம் கொடுக்கிறானே என்று எப்படி தர்மம் போடுவான் என்று சொல்லி பாவியான துரியோதனன் 33 கோடி தேவர்களை ரிஷிகளெல்லாம் அனுப்பினான். அனுப்பியிருக்கிற போது அது ஆண்டவர் அறிந்து பக்கமே 100 போல வியாபாரம் தெரிவித்துக் கொண்டு கூடி போனாராம். கூடி போகிற போது சூரிய பகவானுக்கு சொல்லிவிட்டார், பாஞ்சாலி அவமானம் ஆகக்கூடாது. அந்த அச்சா பத்திரத்தை கொடுத்தது கொண்டாந்தால் அந்த அச்சா பத்திரத்தை குடிச்சிக்க